Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273. மீண்டும் வேதாளம் முருங்கமரம் ஏறிய கதையாக எதற்காக இந்த போர் நிறுத்தம் கொண்டு வருவதாக, எதை முன்னிறுத்தி இந்த போர் நிறுத்தம் கொண்டு வருவதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தாரோ அதற்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். ஹொர்மூஸ் ஜலசந்தியை, த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹொர்மூஸை மீண்டும் மூடி இருக்கிறது ஈரான். இதை ஒரு பெரிய ஒரு பார்கெனிங் சிப்பாக, ஒரு லிவரேஜாக ஈரான் பயன்படுத்தி வருகிறது அப்படிங்கிறத நாம் அறிவோம். இதை திறந்தால் போர் நிறுத்தம் அப்படின்னு பிரதானமான கோரிக்கைகள் ஒன்றாக இந்த போர் நிறுத்தம் வருவதற்கு மூல காரணமாக ஈரான் இதை திறந்து விட முன் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லித்தான் பாகிஸ்தான் டொனால்ட் ட்ரம்ப்பை இந்த போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொள்ள வைத்தது. ஆனால் இதை மீண்டும் மூடி இருக்கிறது ஈரான். அங்கே வந்த கப்பல்கள்லாம் 180 டிகிரி டேர்ன் எடுத்துறத நம்ம ராடார் மூலமாக செய்திகளாக நம்ம பார்க்கின்றோம். ஏன் மூடி இருக்கிறாங்க? மீண்டும் ஏன் திறக்க ஒத்துக்கொண்டாங்க? இப்போ ஏன் மூடி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, இஸ்ரேல் தொடர்ந்து லெபனானில் தாக்கி வருகிறது, ஹெஸ்புல்லா நிலைகளை தாக்கி வருகிறது. அதை நிறுத்தினால்தான் திறப்போம், அதை அவங்க நிறுத்தாத போது நாங்கள் திறக்க முடியாது அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்கிறது. மறுபுறம் அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் ஹெஸ்புல்லா தாக்குதல்கள் கவர் செய்யப்படலை, அது தனி, அது இஸ்ரேல் ஒத்துக்கொள்ளலை. இந்த போர் நிறுத்தத்துக்கான ஒப்பந்தத்தில் அது இல்லை அப்படின்னு இஸ்ரேலும் அமெரிக்காவும் சாதிக்க, இல்லை அது எப்படி, அதையும் நிறுத்தினா தான் நாங்கள் நிறுத்துவோம், இல்லை என்றால் இந்த ஜலசந்தி மூடி இருக்கும் அப்படின்னு ஈரான் முரண்டு பிடிக்கிறது. இதுதான் பெரிய ஒரு சோக்கிங் பாயிண்ட்டாக, ஒரு எக்கனாமிக் சோக்கிங் பாயிண்ட்டாக, இன்னும் சொல்ல போனால் ட்ரம்ப் இந்த நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வதற்கு ஒரு பெரிய தலைவலியாகவே இருந்தது. இந்த ஹொர்மூஸ் ஜலசந்தி மூடப்பட்டது தான். அது திறக்கப்படும், ரெண்டு தரப்புமே சண்டைகள் நிறுத்தப்படும் அப்படின்னு அறிவித்தார். ஆனால் அதற்கு பின்னடைவு வந்திருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். இந்த ஹொர்மூஸ் ஜலசந்தி ஏன் இவ்வளவு முக்கியமானது அப்படின்னு ஒரு ரியல் டைம் நம்ம ஒரு மாதத்தில் உணர்ந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட உலக எண்ணெய் போக்குவரத்தில் 20% அளவுக்கு இது வழியாக தான் நடக்கிறது. எண்ணெய் மட்டுமல்ல, அத்தியாவசிய மூலப்பொருட்கள், உணவு உட்பட, ஹீலியம் உட்பட, அலுமினியம் உட்பட பல மூலப்பொருட்கள் மத்திய கிழக்கிலேருந்து ஆசியாவுக்கு இந்த ஹொர்மூஸ் ஜலசந்தி வாயிலாகத்தான் வருகிறது. அதை திறக்கணும், உடனே திறக்கணும், அதை திறந்தால் போர் நின்றுடும் அப்படின்னு மாற்றி மாற்றி பேசி வந்தார் டொனால்ட் ட்ரம்ப். பாகிஸ்தானும் கூட டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட சொன்னது, இல்லை அவங்க திறக்கிறதுக்கு ஒத்துக்கொண்டிருக்கிறாங்க, அதனால் போரை நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்ல, பாகிஸ்தான் பிரதமர், பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதியோடைய கருத்தை கேட்டு டொனால்ட் ட்ரம்ப் நிறுத்தினார். ஆனால் மழை விட்டும் தூவானம் விடலை அப்படிங்கிற மாதிரி ஆங்காங்கே இந்த பதற்றம் தொடர்ந்தது. குறிப்பாக இஸ்ரேல் லெபனானில் ஹெஸ்புல்லா நிலைகள் மீது தாக்குதலை தீவிரப்படுத்தியது. ஒரு 10 நிமிஷத்தில் 100 குண்டுகள், 100 தாக்குதல்கள் அப்படின்னு அது வீரியமோடு தொடர்ந்ததை பார்த்தோம். இது நிற்கலைன்னா நாங்கள் அதை செய்ய மாட்டோம், ஜலசந்தியை மீண்டும் மூடிடுவோம் அப்படின்னு ஈரான் நிலைப்பாட்டை எடுத்து மீண்டும் மூடி இருக்கிறது. இதுதான் இந்த போர் நிறுத்தத்துக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக, இந்த ஜலசந்தியை மீண்டும் திறப்பது தான் காரணமாக முன்வைக்கப்பட்ட நிலையில் இந்த சண்டை நிறுத்தமே நிற்குமா, இது ஒரு ஃப்ரெஜைல் சீஸ்ஃபயராக முடியுமா, மீண்டும் இந்த தாக்குதல்கள் விரைவிலேயே தொடங்குமா அப்படிங்கிற அச்சமெல்லாம் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில தான் இந்த சனிக்கிழமை இந்த ஒரு சீஸ்ஃபயருக்கு மத்தியில் ஒரு நிரந்தர தீர்வுக்கான பேச்சுவார்த்தை பாகிஸ்தானில் நடைபெற இருக்கிறது. அதற்கெல்லாம் பின்னடைவு வருமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஹொர்மூஸ் ஜலசந்தி வாயிலாக தான் 20% எண்ணெய் போக்குவரத்து குறிப்பாக ஆசியாவுக்கு நடக்கிறது. நாமும் சரி, சைனாவும் சரி, பாகிஸ்தானும் சரி, இன்னும் பல ஆசிய நாடுகள் இந்த வழியாகத்தான் நம்முடைய இறக்குமதிகளை செய்கிறோம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. உலக எண்ணெய் சந்தை சற்று ஆஸ்வாசப்பட்டது, எண்ணெய் விலையெல்லாம் குறைய ஆரம்பிச்சது. இப்போ மீண்டும் ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. இந்த மார்க்கெட்ஸ் எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க, மார்க்கெட்டுடைய ரியாக்ஷனை தாண்டி நம்முடைய தேவைகள், குறிப்பாக ஆசியாவுடைய தேவைகள், எண்ணெய் தேவைகள் இதன் வாயிலாகத்தான் பெருமளவுக்கு பூர்த்தியாகுதுங்கிறத பார்க்கின்றோம். நாம் உட்பட பல உலக நாடுகள் இதை திறக்க வேண்டிய நிர்பந்தத்தை, முக்கியத்துவத்தை வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில் இந்த பின்னடைவு வந்திருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். த டெவில் இஸ் இன் த டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சண்டை நிறுத்தம்
ரொம்ப எளிமையாக அறிவிக்கப்படலாம். ஆனால் அது அமலுக்கு வரத்துக்கே பல காலம் பிடிக்குங்கிறத நம்ம பார்க்கின்றோம். இதை நம்ம காசா சீஸ்ஃபயரில் பார்த்துருக்குறோம். அதுக்கு முந்தைய ரவுண்ட் இந்த 12 நாள் யுத்தம் முடிந்து வந்த சீஸ்ஃபயரில் பார்த்துருக்கோம். அவ்வப்போது பின்னடைவுகள் வரும், அந்த பின்னடைவுகளை சரி செய்வாங்க. ஆனால் இது சரி செய்யக்கூடிய பின்னடைவா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏனென்றால் இந்த சண்டை நிறுத்தம் ஈரானில் தான் நாங்கள் தாக்குதலை நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டிருக்கோமே தவிர ஹெஸ்புல்லா நிலைகள் மீது எங்களுடைய தாக்குதல் தொடரும் அப்படின்னு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அறிவித்திருக்கிறார். அந்த நிலைப்பாட்டை ஆமோதித்து தான் வெள்ளை மாளிகையுடைய செய்தி தொடர்பாளரும் கூட நேற்று சொன்னதை பார்த்தோம். அதை பேசலாம். ஆனால் இந்த சீஸ்ஃபயரில், இந்த சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் ஹெஸ்புல்லா மீதான தாக்குதல்கள் பற்றிய எந்த ஒரு ரெஃபரன்ஸும் கிடையாது. அது தனி, இது தனி அப்படின்னு சொல்ல, அது எப்படிங்க தனி? எல்லாம் ஒன்று சேர்ந்தது தான். ஹெஸ்புல்லா மீதான தாக்குதல்களையும் நிறுத்தணும், இஸ்ரேல் உடனடியாக எல்லா தாக்குதல்களையும் நிறுத்தினா தான் நாங்கள் திறந்து விடுவோம் அப்படின்னு தன்னுடைய ஸ்டேட் ஏஜென்சி மூலமாக, ஈரானுடைய ஸ்டேட் ஏஜென்சி மூலமாக, அங்கே செய்தி நிறுவனம் மூலமாக ஈரான் உலகத்துக்கு அறிவித்திருக்கிறது. இது ஒரு பெரிய பின்னடைவாகத்தான் இந்த சண்டை நிறுத்தத்துக்கு நம்ம பார்க்கின்றோம். ஸோ திஸ் சீஸ்ஃபயர் இஸ் வெரி ஃப்ரெஜைல், நிறைய ஆபத்துகள் நிறைந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கின்றோம். இந்த ஒரு 15 நாட்களுக்குள்ளேயே இந்த தாக்குதல்கள்லாம் மீண்டும் தொடருமா அப்படிங்கிற அச்சம் ஏற்படும் அளவுக்கு இந்த ஹொர்மூஸ் ஜலசந்தி மூடியிருப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய அச்சத்தை கொண்டு வருகிறது. ஏனென்றால் டொனால்ட் ட்ரம்ப் இதைத்தான் ரொம்ப முக்கியமாக வலியுறுத்தி வந்தார். இதை திறக்கணும், இதை நாங்கள் திறக்காட்டி மற்றவங்க தரங்க அப்படின்னு. இதன் மேலே அவருக்கு ஒரு பெரிய பதற்றம் இருந்ததை நம்ம பார்க்கின்றோம். ஸோ ஹார்மூஸ் ஜலசந்தி மீண்டும் மூடப்பட்டிருக்கிற நிலையை நம்ம பார்க்கின்றோம். இந்த பின்னடைவு தற்காலிகமானது தானா, இது தொடருமா, இது தொடர்ந்தால் அமெரிக்கா இஸ்ரேல் எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்க்கணும். லெபனான் மீது இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் ஆஸ் வி ஸ்பீக் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் மீதும் ஹெஸ்புல்லாவுடைய தாக்குதல்கள் குறிப்பாக வட இஸ்ரேல் மீது தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. நேற்றெல்லாம் ரொம்ப வீரியமான தாக்குதல், இந்த சீஸ்ஃபயர்லாம் அறிவிச்சு ட்ரம்ப் வெற்றி கழிப்பு செய்ய ரொம்ப தீவிரமான தாக்குதல்கள் பரஸ்பரம் ஹெஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நடந்ததை பார்த்தோம். ஹெஸ்புல்லா நேயர்களுக்கு தெரியும், ஈரானால் இயக்கப்படக்கூடிய லெபனானில் இயங்கக்கூடிய ஒரு ஆயுதம் ஏந்திய குழு. லெபனானில் ஆட்சியிலையும் மறைமுகமாகவும் நேரடியாகவும் பங்கு கொண்டிருக்கிறது. அது லெபனான் அரசு அல்ல, லெபனான் அரசுலையும் பங்கு கொண்டிருக்கிறது. அதே வேளையில் அது இஸ்ரேலை நோக்கிய ஒரு ஆயுத குழுவாகவும் செயல்படுகிறது. குறிப்பாக வட இஸ்ரேல் ஹெஸ்புல்லாவால் தாக்கப்பட ஹெஸ்புல்லாவுடைய நிலைகளை நாங்கள் தாக்கி தொடர்ந்து அழிப்போம் அப்படின்னு ரொம்ப வீரியமான தாக்குதலை இஸ்ரேல் செய்து வருகிறது. இஸ்ரேலுக்கு இன்னும் சொல்லப்போனால் இந்த சண்டை நிறுத்தத்தில் விருப்பம் இல்லை, வேண்டா வெறுப்பாக தான் இதற்கு அவங்க ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கின்றோம். அதனால் இந்த சீஸ்ஃபயர் தொடர்றதுலேயே அவங்களுக்கு விருப்பம் இல்லைங்கிறத பார்க்கின்றோம். ஆனால் இந்த ஒரு போரில் ஒரு ஜூனியர் பார்ட்னராகத்தான் அமெரிக்காவுக்கு அவங்க செயல்பட்டு வர்றாங்க. ஸோ அமெரிக்கா எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகளுக்கு கட்டுப்பட வேண்டிய நிலையும் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கின்றோம். அதே வேளையில் அமெரிக்கா எடுத்திருக்கக்கூடிய இந்த நிலைப்பாட்டை அவங்க விரும்பலை, குறிப்பாக இஸ்ரேல் பிரதமர் விரும்பலை. தங்களுடைய போர் எண்ணங்கள், எந்த நோக்கத்துக்காக இந்த போரை தொடங்கினோமோ அதெல்லாம் இன்னும் தீர்க்கப்பட வேண்டி இருக்கிறது அப்படின்னு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ நேற்று அறிவித்ததெல்லாம் பார்த்தோம். இந்த போர் நிறுத்தத்துக்கான முயற்சிகள் ஒரு பக்கம் பாகிஸ்தான், டர்க்கி, ஈஜிப்ட்லாம் செய்து வர, ஒத்துக்காதீங்க தொடருங்க, 6 வாரங்கள் தாக்கு பிடிச்சிட்டோம், நம்முடைய இலக்குகள் இன்னும் எட்டப்பட வேண்டியிருக்கிறது, தொடருங்க அப்படின்னு இஸ்ரேல் வலியுறுத்தி வந்தது. ஆனால் இஸ்ரேல் சார்பாகவும் பேசி, இஸ்ரேலுக்காக மட்டும் இல்லை, டொனால்ட் ட்ரம்ப்புடைய நேற்றைய அறிக்கையெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது மத்திய கிழக்கு நாடுகள் சார்பாகவும் இந்த அறிவிப்பை நான் செய்கிறேன் அப்படின்னாரு. ஆனால் அதில் பாதி விருப்பம் தான் இஸ்ரேலுக்கு. இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு பின்னடைவாகத்தான் இந்த சண்டை நிறுத்தத்தையே பார்க்கிறது. நீங்கள் ஈரான் மேலே தாக்குதலை நிப்பாட்டிடலாம், ஆனால் ஹெஸ்புல்லா மீதான எங்களுடைய தாக்குதல் தொடரும் அப்படின்னு அவங்க அறிவித்த நிலையில், அது தொடர்ந்தால் இந்த சண்டை நிறுத்தத்தில் அர்த்தம் இல்லை, ஜலசந்தியை நாங்கள் மீண்டும் மூடுறோம் அப்படின்னு ஈரான் அறிவித்திருக்கிறது. ஈரானுடைய நியூக்ளியர் ப்ராஜெக்ட் அவங்களுக்கு ஒரு டிட்டரன்ஸ், அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைத்த கொடுத்தது என்றால், இதில் ஹார்மூஸ் ஜலசந்தியை சோக் பண்ணி உலக பொருளாதாரத்தை சோக் பண்ணிட முடியும். இது அவங்களுக்கு ஒரு பெரிய லெவரேஜ், ஒரு பெரிய பார்கெனிங் சிப் அப்படின்னு ஒரு ரியல் டைம் ஈரான் இந்த போர் மூலமாக உணர்ந்திருக்கிறது. அவங்க இராணுவ நிலைகள் மீது பெரிய பின்னடைவுகளை அவங்க சந்தித்திருக்கலாம், ஆனால்
இந்த ஹொர்முஸ் ஜலசந்தியை நம்ம தடைப்படுத்தினா உலக பொருளாதாரம் தடையாகும், அமெரிக்கா கதிகலங்கும் அப்படிங்கிறத அவங்க உணர்ந்து வைத்து கொண்டிருக்கிறாங்க. இது முன்னாடி ஒரு தியரட்டிக்கல் ப்ரொப்போசிஷனாக தான் இதை ஈரானால் இதை கட்டுப்படுத்த முடியுமா, போர் தொடங்கினா இங்கே ஒரு சோக்கிங் பாயிண்ட் வரும் அப்படிங்கிற ஒரு தியரட்டிக்கல் ப்ரொப்போசிஷன் தான் இருந்தது. ஆனால் ஒரு ரியல் டைம் உலகத்தை கதிகலங்க செய்ய முடியும் இந்த ஸ்ட்ரெயிட் மூலமாக. ஏன்னா ஒரு சிறிய பகுதி, இதன் மூலமாக தான் உலக எண்ணெய் வர்த்தகம் ரொம்ப கணிசமாக 20% அளவுக்கு நடக்குது. ஆசிய நாடுகள் இதை நம்பியிருந்தாலும் கூட இதோடைய பாதிப்பு உலகளாவிய அளவில் உணரப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கின்றோம். இங்கே நிறைய இடங்களில் கன்னிவெடியெல்லாம் வச்சுருக்கிறாங்க, நேவல் மைன்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கப்பல்கள் இது திறந்தாலும் கூட ஃப்ரீ ஃப்ளோயிங்காக வருமாங்கிற அச்சமெல்லாம் இருந்தது. இந்த நிலையில் மீண்டும் மூடி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கின்றோம். ஒரு கப்பல் அங்கே போய் அதை மீண்டும் ஒரு 180 டிகிரி டேர்ன் எடுத்ததெல்லாம் பார்த்தோம். இப்படி ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்கிறத நம்ம பார்க்கின்றோம் இந்த சண்டை நிறுத்தம். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions, call 9444227273.